கோவையில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் புதிய வகை கஞ்சா உட்பட பல ஆயுதங்கள் பிடிபட்டன. இதில் பல மாணவர்கள் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் போலீசார் அதிரடியான சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் புதிய வகை கஞ்சா ஆயில், கஞ்சா, ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கல்லூரி மாணவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோவை புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகள் மற்றும் அவர்கள் அடிக்கடி செல்லும் இடங்களில் சிறப்பு தனிப்படை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 6 கிலோ கஞ்சா, 4 கத்திகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் 42 திருடப்பட்ட நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சோதனையின் பொழுது கஞ்சா விற்பனை மற்றும் திருட்டு வழக்குகளில் ஈடுபட்ட 8 கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து சூலூர் காவல் நிலையத்தில் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, புறநகர் பகுதிகளில் மாணவர்கள் என்ற பெயரில் கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் பேரில் காலை சுமார் 250க்கும் மேற்பட்ட போலீசார் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு செட்டிப்பாளையம், நீலாம்பூர், சூலூர் உள்ளிட்ட இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. திருட்டு மற்றும் கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்குரிய 36 நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாணவர்கள் படிக்கும் காலத்தில் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். போதைப் பொருட்களை பயன்படுத்துவது, குற்ற பின்னணி உள்ளவர்களுடன் நட்பு வைத்துக் கொண்டு பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்துவது, கல்லூரிகளில் குழு அமைத்து ரவுடிசத்தில் ஈடுபடுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய முழு விவரங்களையும் உரிமையாளர்கள் பெற்றுக்கொண்ட பின்னரே வாடகைக்கு விட வேண்டும். வீடு வாடகைக்கு கேட்போர் சந்தேகப்படும்படி இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அதேபோல வீடு வாடகைக்கு கொடுக்கும் நபர்களை அழைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளோம். கல்லூரி மாணவர்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சோதனை சாவடிகளில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார்.